வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அருள் தரும் ஐயப்பன் ஆலயம். இந்த ஆலயத்தை புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வ சிலைகளை புதியதாக அமைக்கப்பட்டு அதற்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், முறைப்படி அமைக்கும் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு புதிய சிலைகள் அமைக்கப்பட்டு இப்பொழுது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 3 நாட்களாக இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கான வேலைப்பாடுகளை சீரும் சிறப்போடும் குருசாமி வி தட்சிணாமூர்த்தி குருசாமி அவர்கள், எஸ் விநாயகம் குருசாமி அவர்கள் மற்றும் அவர்களோடு சுவாமிமார்கள், குருசாமிமார்கள், கன்னிசாமிகள் என அனைவரும் ஒன்றாக இணைந்து மாபெரும் அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பனுடைய ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தினார்கள். முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை என 3 வகையான சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கலச யாகங்கள், கலச பூஜை, சிறப்பு பூஜை மற்றும் பக்தி பாடல்களோடு இந்த யாகசாலை உருவாக்கப்பட்டு 3 கால பூஜை வெகு சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலிருந்து ஐயப்ப சாமிமார்கள், குறிப்பாக பக்தியை எப்பொழுதும் நிலைநாட்டி வரக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பான சொற்பொழிவுகளெல்லாம் நிகழ்த்தினார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ள அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் கலவை புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஸ்ரீ கமலக்கன்னி ஆலயத்தின் ஸ்தாபகர் சச்சிதானந்த சுவாமிகள் கலந்து கொண்டு முதல் நாள் பூஜையை தொடங்கி வைத்து சிறப்பாக நடைபெற வேண்டும், அனைவரும் ஒற்றுமையுடன் இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி சீரும் சிறப்போடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் நபசரி ஐயப்ப சுவாமியினுடைய ஸ்தாபகர் மற்றும் தமிழ்நாடு ஐயப்ப சுவாமி சங்கத்தின் தலைவர் திரு ஜெயச்சந்திரன் குருசாமி அவர்கள் கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் புனித நீர் தெளித்தி பூத்தூவி சிறப்பாக வாழ்த்தினார். மற்றும் அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் திரு எஸ்.எம். சுகுமார் அவர்கள், கலவை பேரூராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ் அவர்கள், ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அங்கு பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் அவர்கள், திமிரி பேரூராட்சி மன்ற தலைவர் திரு அசோகன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பித்தார்கள். கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் எல்லாம் வழங்கி புனித நீர் வழங்கி ஆசீர்வாதம் செய்யப்பட்டார்கள். இந்த சிறப்பான கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்ற பின்பு அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. பக்தி செய்திக்காக கலவை பேரூராட்சி அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்.